அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சொந்த வீடு அமைய செய்ய வேண்டிய சிறப்பு பரிகாரம். ஒரு முறை செய்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சொந்த வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் தான் இருக்கிறது. எல்லோரும் அதற்கான முயற்சிகளைத்தான் எடுத்து கொண்டு வருகின்றனர். ஆனால் அந்த முயற்சியில் ஒரு சில பேர் மட்டுமே வெற்றி ஈட்டுகிறார்கள். பல பேர் தோல்வியை தழுவுகிறார்கள். வெற்றியடைந்தவர்களும் முயற்சி செய்தவர்களும் தான், தோல்வி அடைந்தவர்களும் முயற்சி செய்தவர்கள் தான். இதில் முயற்சி செய்யாதவர்களை நாம் பட்டியலில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். முயற்சி செய்து அதிர்ஷ்டத்தோடு வெற்றி அடைந்தவர்கள் அல்லவா அந்த பட்டியலில் நாம் இடம் பெற வேண்டும். எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு பணம் சேர்க்க முடியவில்லை, முயற்சியில் பல தடைகள், தங்கு தடைகள் வருகிறது. கொஞ்சம் பணம் சேர்ந்தால் அந்த பணத்தை செலவு செய்ய துரதிர்ஷ்டம் ஓடி வந்து வீணடிக்கிறது. வீண் விரயங்கள், அதனால் பணம் கரைகிறது. இப்படி கஷ்டப்பட்டு உழைத்தும் வீடு கட்ட முடியவில்லையே, பணத்தை சேமிக்க முடியவில்லையே என்பவர்கள் பின் சொல்லக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தை இந்த கார்த்திகை மாதத்தில் முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த அருமையான பரிகாரத்தை செய்து பாருங்கள். உங்களோட துரதிர்ஷ்டமானது அதிர்ஷ்டகரமாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக கார்த்திகை மாதத்தில் ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். முக்கியமாக காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கூட இதை செய்யலாம். அது என்ன பிரம்ம முகூர்த்த நேரம் என்றால், காலை, அதாவது அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணியில் உள்ள நேரம்தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம். இந்த நேரத்தில் அற்புதமான ஒரு நேரமாகும். பிரம்மன் உயிர்களை படைக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் இதனை பிரம்ம முகூர்த்த நேரம் என்று சொல்லுகிறார்கள். வாசல் தெளித்து கோலம் போட்டு ரெடியாக இருக்க வேண்டும். நிலைவாசல் 2 விளக்குகள் ஏற்றி வைக்கப்பட வேண்டும். அதன் பிறகு பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்து விட வேண்டும். சுவாமி படங்களுக்கு அலங்காரம் செய்துவிட்டு முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும். முக்கியமாக விநாயகப் பெருமானை மனதில் நினைத்து கொண்டு இந்த முதல் பூஜை செய்ய ஆரம்பித்து விட்டு அதன் பிறகு குலதெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சொந்த வீடு கட்ட வேண்டும் என்று 27 முறை எழுதுங்கள் மனதார. இந்த பேப்பருக்கு நடுவே 3 சுர்மா கற்களை வைத்து மடித்து விட வேண்டும். மடித்த பேப்பரை உள்ளங்கையில் வைத்து கொண்டு மனமுருகி இறைவனிடம் சொந்த வீடை கேளுங்கள். நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்ய வேண்டும். மடித்த அந்த பேப்பரை அப்படியே பூஜையில் அறையில் வைத்து முருகரின் திருவுருவப்படத்திற்கு பின்னால் வைத்தாலும் சரி, அல்லது குலதெய்வத்தின் திருவுருவப்படத்திற்கு பின்னால் வைத்தாலும் சரி, நீங்கள் இந்த பேப்பரில் எழுதி அந்த விஷயம் சீக்கிரம் நிறைவேறும். நாட்டு மருந்து கடையில் இந்த சுருமாக்கல் வாங்கி முன்பாகவே வைத்து கொள்ளுங்கள். அந்த கல்லை பரிகாரத்திற்கு பயன்படுத்துங்கள். வீடு கட்டுவதற்காக, நிலம் வாங்குவதற்காக முயற்சி செய்து நீங்கள் தோற்று போயிருந்தால் அந்த விஷயத்தில் உங்களை வெற்றி அடைய செய்ய வேண்டிய வேலையை இந்த பிரபஞ்சம், அந்த முருகப்பெருமான், அந்த குலதெய்வம் பார்த்து கொள்ளும். இந்த கல்லுக்கு என்று ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறது. அது துரதிர்ஷ்டத்தை கூட அதிர்ஷ்டகரமானதாக மாற்றி உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்க்கும். இந்த எளிமையான பரிகாரத்தை நம்பிக்கையுள்ளவர்கள் மட்டும் செய்து பாருங்கள். நிச்சயம் உங்களுடைய சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற கனவு சீக்கிரமாகவே நிறைவேறும். சொந்த வீடு கட்டுவதற்கு மட்டும்தானா இந்த பரிகாரம் என்று கேட்டால் அது நிச்சயம் கிடையாது. உங்களுக்கு நிறைவேறாத ஆசைகள் ஏதேனும் இருந்தால், அது உங்களுடைய கஷ்டங்கள் ஏதேனும் சீக்கிரமாக சரியாக வேண்டும் என்றால் அதை ஒரே வரியில் அந்த காகிதத்தில் எழுதி வைக்கலாம். உதாரணத்திற்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டுதல், தங்க நகைகள் அடமானத்திலிருந்து மீட்டு கொள்ளுதல், கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு இதெல்லாம் செய்து பாருங்கள். நல்ல பலன் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். முக்கியமாக எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் நமக்கென்ற ஒரு வீடு இல்லை என்றால் அது மனக்குறையாகவே இருக்கும். சொந்த வீடு வாங்க முடியவில்லையே என்பது பலரின் ஏக்கமாக, கனவாக இருக்கிறது. சொந்த வீடு வாங்க வேண்டும், வாங்கிய இடத்தில் விரைவில் வீடு கட்ட வேண்டும். ஏற்கனவே துவங்கி பணப்பற்றாக்குறையால் கட்டிய வீட்டின் பணிகளை முடிக்க முடியாமல் கவலையில் இருப்பவர்கள் ஏராளம். இப்படிப்பட்டவர்கள் வீட்டிலேயே எளிமையான 2 பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வந்தால் போதுமானது. சொந்த வீடு வாங்க வேண்டும் என நினைப்பவர்கள், அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பவர்கள் ஒரு சிறிய அகல் விளக்கில் விளக்கெண்ணெய் ஊற்றி தீபமேற்ற வேண்டும். மகாவிஷ்ணு அவதாரங்களில் ஒன்றான வாமனரை மனதில் நினைத்து கொண்டு சொந்த வீடு அமைய வேண்டும் என பிரார்த்தனை செய்து கொண்டு மாதந்தோறும் வரும் திருவோண நட்சத்திரத்தன்று வீட்டில் அக்னி மூலையான தென்மேற்கு மூலையில் இந்த விளக்கை ஏற்றி வைக்க உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்.
குறிப்பாக அக்னி திசை என்பது மண்ணுக்குரிய திசையாகும். அதாவது அங்காரகன் எனப்படும் செவ்வாய் பகவானுக்குரிய திசை இது. 3 அடி மண் கேட்டு 3 உலகம் அளந்தவர் வாமனர். அதனால் அவரை நினைத்து பால் பாயாசம் நிவேதனமாக படைத்து வழிபட்டு வந்தால் விரைவில் சொந்த வீடு அமையும். மற்றொரு பரிகாரமாக வீட்டில் பயன்படுத்தப்படும் காமாட்சி விளக்கு அல்லது கஜலட்சுமி விளக்கு அல்லது வழக்கமாக பயன்படுத்தப்படும் ஏதேனும் ஒரு விளக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும். விளக்கை சுத்தமாக செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து வாசனை மிகுந்த வெள்ளை நிற பூக்கள் சாத்த வேண்டும். பிறகு 5 ரூபாய் நாணயத்தை விளக்கிற்குள் போட்டு நெய் அல்லது எண்ணெய் ஊற்ற வேண்டும். இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செய்து பாருங்கள். ஒரு சிறிய தட்டின் மத்தியில் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து அதன் மீது 5 ரூபாய் நாணயத்தை வைத்து ஏற்கனவே நாம் தயார் செய்திருந்த விளக்கை இதன் மீது வைத்து விளக்கினை ஏற்ற வேண்டும். தினமும் காலையில் 6 மணி முதல் 7 மணிக்குள் இந்த விளக்கை ஏற்றி வைத்தால் விரைவில் வீடு கட்டுவீர்கள். குறிப்பாக பிரம்ம முகூர்த்த நேரமான 4 மணி முதல் 6 மணியிலும் இதனை செய்து வந்தால் விரைவில் வீடு கட்டும் வாய்ப்பு இருக்கும். 5 ரூபாய் என்பது குபேரனுக்குரியதாகும். இதை விளக்கில் போட்டு விளக்கேற்றுவதால் வீடு கட்டுவதற்கான அல்லது வீடு வாங்குவதற்கான பணம் ஏதேனும் ஒரு வழியில் உங்களுக்கு கிடைக்கும். காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலான நேரம் என்பது ஞாயிறு, சூரியன், திங்கள், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், குரு, வெள்ளி, சுக்கிரன், சனி என நவகிரகங்கள் பாவகிரகமான ராகு, கேது தவிர்த்து மற்ற 7 கிரகங்களையும் குறித்து ஓரை நேரமாகும். இந்த நேரத்தில் விளக்கேற்றுவதால் நவகிரகங்களின் அருள் கிடைத்து பூமி யோகம் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். கண்டிப்பாக இந்த பரிகார முறையை ஒரு முறை செய்து பாருங்கள். உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக வீட்டில் பயன்படுத்தப்படும் காமாட்சி விளக்கு அல்லது கஜலட்சுமி விளக்கு அல்லது வழக்கமாக பயன்படுத்தப்படும் ஏதேனும் ஒரு விளக்கை எடுத்துக்கொண்டு இந்த பரிகாரத்தை செய்துங்கள். விளக்கை சுத்தமாக செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து வாசனை மிகுந்த வெள்ளை நிற பூக்கள் சாத்த வேண்டும். குறிப்பாக 5 ரூபாய் நாணயத்தை விளக்கிற்குள் போட்டு நெய் அல்லது எண்ணெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.